விட்டார். கம்ப்ளைண்ட் பண்ண என்னையே தான் திட்டினாரே தவிர அவரை திட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நம்ம சிங்காரத்தூர் பள்ளிவாசலுடைய பக்கத்து வீடு இந்த பள்ளி சிங்காரத்தூர் பள்ளி, இந்த பள்ளி பக்கத்து வீட்டுல இவங்க இருக்காங்களா? இவங்க இந்த ஏஜி முகமது சம்பந்தப்பட்டு யாராவது இந்த மாதிரி தவறா அவர் போனதை பத்தி நீங்க உங்களுக்கும் தெரியும் சொல்றாங்களா? வாஸ்தவமா வீட்டு காலி பண்ணாங்க சொல்லுங்க. எங்க பக்கத்து வீட்டுல நான் செட்டா எங்க வீடுங்க. அவர் வீட்டுல மேல வாடகைக்கு 2 குடித்தனங்கள் இருக்கு. இதுல ஒரு குடித்தனத்துல இந்த ஒரு புள்ள அமீனான்ற புள்ள இருந்துச்சு. இவரு எழுத்த கட்டடம், அங்கிருந்து இவரு இங்க பேச, இங்க இருந்து அங்க பேச, ஜாடக ஏஜி முகமது. உங்க சித்தப்பாவுடைய வீட்டுலதான் அந்த புள்ள வாடகைக்கு இருந்துச்சு. அதுக்கு எழுத்தாப்புல ஏஜி முகமது என்ன செஞ்சாரு? இவரு இந்த கடை வச்சிருக்காரு, டிராவல்ஸ் வச்சிருந்தாரு. இவர் 2 பேரும் அங்கிருந்து பேசுறது இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு கார்ட்லெஸ் டெலிபோன் வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் இங்கிட்ட அங்கிட்ட பேசிக்கிறதா இருந்துச்சுங்க. இது எப்படி தெரியும்னா, எங்க வீட்டுல அந்த புள்ள ஏற்கனவே டெலிபோனுக்கு 1000 ரூபாய் டெலிபோனுக்கு அப்ளை பண்ணிருந்துச்சு. அது வராத பட்சத்திலே அவங்க வீட்டுல டெலிபோன் அடிச்சதுனால எங்க டெலிபோனுக்கு சித்தப்பாவுக்கு சந்தேகம் வந்து, இதுதான் இன்னும் வயரிங்கா பண்ணல, ஒன்னும் பண்ணல, எப்படி டெலிபோன் பண்ணி அடிக்குதுன்னு கேட்க, அப்புறம் தெரிஞ்சு இவர் விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சா அந்த ஏத்தாப்புல இருக்கிற ஒரு பாய் தான், ஏஜி முகமது பாய் தான் டெலிபோன் கொடுத்துறதாக பேசுங்க. இது ஒண்ணுங்க. இதை வச்சு மேற்கொண்டு அந்த வீதியில எல்லாம் பேசிக்கிறாங்க. எங்க போறாங்க, யார் வர்றாங்கன்னா, தான் உஸ்மான் பாய் வீட்டுல தான் இருக்காங்களே, அவங்க தான் இவங்க அப்படின்னு பேச வர, எங்க சிச்சாவுக்கு 2 குமருங்க. எங்க தன்னோட குமரங்களுக்கு இதுல பாதிப்பு ஏற்படுமோன்னு பயந்து எங்க சிச்சா என்ன பண்ணாரு, அந்த புள்ளைய அம்மா நீ காலி பண்ணிட்டு விடுன்னு சொல்லி. அந்த பெண்ணு மட்டும்தான் அந்த வீட்டுல வாடகை? ஆமாங்க. அந்த பெண்ணோட கணவர் வந்து சவுதியில இருக்காரு. கல்யாணம் முடிச்ச பொண்ணு? கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்கலாம் இருக்கு. அந்த குழந்தைங்க எங்க இருக்கு? தாயோட இங்கதான் இருக்கு. அந்த பெண் வந்து ஏஜி மாமாவோட தொடர்பு? ஆமா. உண்மையா இந்த பெண்ணுக்கும் அந்த அவருக்கும் வந்து பேச்சு தொடர்புகள் இருந்துங்கிறது எல்லாம் சத்தியம்? எல்லாமே சத்தியமாக சொல்லலாம். எங்க சித்தப்பாவும் தெரியும், எனக்கும் தெரியும். சித்தப்பா மட்டும் சொல்லியிருக்காங்க. இது விஷயமா விசாரிச்சுட்டு தான் நான் சொல்றேன். இந்த ஒரு காரணத்துக்கு தான் வீட்டை விட்டு காலி ஆக்கணும். அந்த பெண்ணை வீட்டை காலி பண்ண வச்சு இதை வச்சு தானே. வேற யாரு இது பற்றி? கான்சாப், அதாவது திருச்சி சிங்காரத்தூர் பள்ளியாசலுடைய மோதினார். இந்த பள்ளியுடைய மோதினார் ஏறக்குறைய 10 வருஷமா இந்த பள்ளிவாசல மோதினார் இருந்துகிட்டு இருக்காரு. खान साहब अब एजी मोहम्मद है ना, वो लेडीज में ऐसा करने वाला है, आप खुद देखे मालूम है, उसके बारे में कुछ बोलो ना। क्या है वो 12 बजे 1 बजे औरत आता था। 12-1 बोला तो दिन में या रात में? हाँ, मैं तो गली में वॉचमैन भी था, वो नाइट में वो वॉचमैन काम करता था। ये तो पहले वॉचमैन में वो मोदीनार काम करता था। वो हम देखता था 1 बजे 2 बजे आना खोल के, फिर जाने के बाद में सुबह आने से नीचे होटल वाला रहता, वो हमारे से बोलता है तुम्हारा आदमी ऐसा 200 ग्राम बुला लगाया, ये लगाया। एक तो हमने मालूम है जाने वाला आने वाला दिन में भी रहता था रात में, वो तो मालूम। दूसरा हमने मालूम नहीं, मतलब ये नीचे वाला हमने बोलता था तुम्हारा आदमी आको, जो आदमी ऊपर ले जाओ को, 2 बजे को 1 बजे को ले लगाया, वापस बेच डाले हुए से ये चला गया। रोड में हमें देखे 2 जने 3 जने उसके साथ बात करना, औरत लोग 1 बजे 2 बजे सिंगार चौक में हमें देखा रात में, वो करके बातें करता, क्या बोलता था हमें वो जाता था नहीं। वो हमारे से हमें उससे बात औरतों के साथ रहे तो बात हमने करता। हमारा काम, हमारा वॉचमैन का काम है, उधर बैठ कर तो या दूसरा वॉचमैन के पास काम करते हैं, उन्हें सो बात कर लेके उन्हें ये चले जाते, उसके साथ निकल जाता। ये औरत जो है ना, वो दिन में भी देखा, रात में भी देखा, उसके साथ जलता फिरता था। हस्बैंड भी बोलता है नीचे होटल वाला हिंदू है, वो होटल में मेरे को बुलाता, मोदीनार इधर आओ गए, आने से क्या बोलता कि तुम्हारा आदमी क्या काम करता है, ऐसा देखो क्या काम करता है भाई, ऐसा औरतों को 2 बजे 3 बजे ले रखा को, तुम इधर नहीं आता, वहाँ चढ़ता, वो इधर आपको ऊपर चढ़ा के फिर 2 बजे 3 बजे भेज जाता, 2 शौकियों को ऐसे भेज जाता करके बोले। பள்ளிக்கு முன்னால நீங்க டீக்கர் வச்சிருக்கீங்க? எம்எஸ் காம்ப்ளெக்ஸ். எம்எஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸா? இந்த காம்ப்ளெக்ஸ். இந்த டீக்கர் நேரா இந்த அதாவது நீங்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முந்தைய அதிகமாக அங்க இருந்து நீங்க போறதுக்கு 12-1 மணி ஆகுமா? இங்கேயே பெரும்பாலும் தங்குவேன். அப்படியா? அப்படி தங்கக்கூடிய நேரத்துல இந்த பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு முக்கியஸ்தர், பள்ளி முக்கியஸ்தராக இருந்த ஏஜி முகமது ஒரு ஆள் வருவாரு.
அவரு அவர் விஷயமா அவர் வந்து வேற பெண்களோடு தொடர்பு வச்சிருந்து போனாரு வச்சாருங்கிறது நீங்க கேள்விப்பட்டு என்னடா ஒரு பாயா இருந்துட்டு பள்ளிவாசல தொழக்கூடிய ஒரு ஆளு இப்படிலாம் தவறா போறாருன்னு சொல்லி நீங்க ரொம்ப கவலைப்பட்டதாக வந்து சொன்னதாக கேள்விப்பட்டமா? உண்மைதான், அது உண்மைதான். அவர் வந்து யாசிர் புக் சென்டர்னு மேல மாடியில வச்சிருந்தாரு. எம்எஸ் கம்பஸ் என் டீகரா மாடியில வச்சிருக்கும் போது அவர் வந்து நான் நைட்ல அங்க படுத்திருப்பேன். சில நாளைக்கு சயின்ஸை கூட படத்துக்கு போயிட்டு வருவேன். வரும்போது அவர் வந்து இந்த மாதிரி வெளியில அன்டயத்துல ஒருவர் போவாரு, இங்கேதான் தங்கியிருப்பாரு. நான் வந்து தனி மனுஷங்கிறனால இங்க கடையை காலைல தண்ணி தூக்கணும் போகணுங்கிறதுக்காக மேல மாடியிலேயே படுத்துக்கிறது. அப்படி பார்க்கும்போது நான் சில நாள்ல பாத்திருக்கேன், யாராவது 2 பிள்ளைங்களோட அவர் வருவாரு, வேற பெண்களோட வருவாரு, வந்து நைட்ல தங்கியிருப்பாரு. அந்த அவரு புக் சென்டர் வச்சிருந்த கடையிலேயே தங்கி வந்துட்டு விடிய காலையில ஒரு 3 மணி 2 மணி அப்படி இல்லாட்டி ஒரு 5 மணிக்கு வாங்க சொல்றதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் பாயெல்லாம் இங்க தொழுக வந்துருவாங்க. தொழுக டயங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறோம் இந்த விஷயம் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நானே என் கண் முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். மன வருத்தப்பட்டு இங்க பார்த்து சொல்லியிருக்கேன். இங்க வர பள்ளிவாசல்ல வர்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். தொழுகைக்கு வர்றவங்க எனக்கு சகோதரர்கள் தெரியும், தெரியவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கும் போது ஒரு நாள் வந்து சொல்லியிருக்கும் போது ஒரு நாள் வந்து இது பிரச்சனையா கொஞ்சம் எழுந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வரும்போது ஒரு நாள் இங்க மோதினாரா வேலை பார்க்கறவர் வந்து அவர் வந்து இதெல்லாம் இங்க வந்து எல்லாத்தையும், ஏன்னா அவர் இங்கே இருக்கிறவர் கான்சாப் நல்லா தெரியும். அவர் வந்து இங்கதான் இங்க இருக்கிறனால இங்க வாட்ச்மேன் இங்க பார்த்துட்டு இங்க இதே பள்ளிவாசல்ல இருக்கிறனால இவர் ஒரு நாள் வந்து பார்த்து இங்க சொன்னோடனே இது ஏன் சொன்னேன்ட்டு ஒரு நாள் இவரை வந்து அடிச்சுட்டாரு. அவர் வந்து யாசிர்கிட்ட கேட்கும்போது, யாசிர் முகமது கிட்ட கேட்கும்போது, ஏஜி முகமது கிட்ட கேட்கும்போது இவரை வந்து அவர் அடிச்சுட்டாரு. ஏஜி முகமது அடிச்சாரு. அதை நான் பார்த்தேன், நல்லா பார்த்தேன், தடுத்தேன். அதாவது அநியாயமா வந்தாரு இவர, அதாவது அநியாயமாக அடுத்த பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு ஏப்பா இந்த மாதிரிலாம் தப்பு செய்தான்னு கேட்ட ஒரு பெரிய வேலை அடிக்க போனா நீங்க பார்த்தேன். புரியுது. நான் வந்து யாருக்காக பயந்து பேசணும்ல, எனக்கு முன்னாடி எனக்கு ஒரு தெய்வம் இருக்குது, என் கிடைக்க முன்னாடி அந்த தெய்வம் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கடவுள் என்னை வாழ வச்சுட்டு ஓடியா எனக்கு சோத்தை கொடுத்து அவருக்கு நான் பயந்து என்னோட மனச்சாட்சிக்காரன். அவருக்கு தனிப்பட்ட விரோதம் கிடையாது, தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. ஒரு அநியாயம் நடந்ததை நான் சொன்னேன். இது தவிர வேற நம்பிக்கை இருக்கிறனாலதான் நான் இந்த அளவுக்கு நான் அவங்களோட சகோதரர்கள்ட்ட நல்லா பேசுறேன், வர்றேன், போறேன். என்னடியா அவங்க ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவர் அசிங்கப்படுத்திக்கிட்டார். ஒரு நடவடிக்கை எடுத்து நல்ல தலைமையை போட்டு விட்டு நம்ம ஜமாத்தை காப்பாற்றுவோம்ங்கிறத விட்டுட்டு நீ ஏன் போய் இப்படி கரெக்டா தேர்ந்தெடுக்கிறேன்? அதான் கேட்கறேன். உன்ட்ட என்ன கேட்கறேன்னா, அது என்ன எவன் மீது குற்றச்சாட்டு வருது அவனை எல்லாம் பொறுப்புல தூக்கி போறியா? என்ன காரணம்? ரஹ்மத்துல்லாஹி மீது குற்றச்சாட்டு சுமத்தி பொதுக்குழுல வச்சு அவர் அடைக்கல் ராஜிட்ட ரூபா வாங்கின நிரூபிச்சு உணர்வுல கட்டம் கட்டி போடுறோம். அவரத்துக்கு நீ பொறுப்புல எப்படி செலக்ட் எப்படி பண்றீ? என்ன காரணம்? அதான் கேட்கறேன். யாரு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? அதுக்கு கள்ளன் தானே கல்லனை செலக்ட் பண்ணுவான். அப்ப விளக்குறோம், காரண காரியத்தோடு விளக்குறோம். துனியாவுடைய அமைப்பு, ஆகிரத்து பயம் இல்லாத ஒரு அமைப்பு. அவர் வாதப்படி அவ்வளவு மக்களும் கூடி இருந்து நிரூபிக்கப்படுது குற்றச்சாட்டு. ஒத்துக்கிறாங்க, கொடுத்தவனே ஒத்துக்கிறான், பணம் கொடுத்தவனு அவரும் மறக்க முடியல. நீங்க பொறுப்புல இருக்க வேணான்னு தூக்கி போடுறோம். அதுலயே தகுதி இல்லங்கிறாங்க. இதுக்கு இன்னும் கூட தகுதி வேணும் நீ நினைப்பியா? அதான் தகுதி இல்லாத ஆகிறது தகுதியானவர் ஆயிட்டான்னு தேர்ந்தெடுத்துக்கிறீங்களேன்னு கேட்டா அவரை சேர்த்துக்கிறீங்க. நம்ம செருப்பு வச்சிருக்காரு ரஹமத்துல்லாஹி பாய். அவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ட்ரோன் ஃபுட் வேறதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால தமுக திருச்சி மாவட்ட தலைவராக இருந்தார். அவர் ஒரு கையாடல் பண்ணிட்டாருங்கிறதுக்காக தமுகவில் நீக்கப்பட்டார். உணர்வு எல்லாம் வந்துச்சு. அது என்ன நடந்துச்சு, என்ன ஏதுங்கிற பத்தி உங்களுக்கு ஏதாவது தெளிவா தெரியுமா? நல்லாவே தெரியுமா? அதை பத்தி ஃபுல்லா வளர்க்கணும். அதாவது நடந்தது என்னன்னு சொன்னா, KM ரஹமத்துல்லாங்கிற ஒருத்தர் திருச்சி மாவட்ட தமுகவுடைய தலைவராக இருந்தார். அதுக்கு முந்தைய சைஃபுல்லா தலைவராக இருக்கிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவரை தான் தமுகவுடைய தலைவராக போடுறாங்க. இது வந்து 99வது வருஷம். அப்ப பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் தமுக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பிஜேபிக்கு எதிராக காங்கிரசுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இவர் வந்து தமாக யார் அடைக்கல் ராஜா வந்து தமாக இருக்கிறார். அதனால நீங்க களத்துல இறங்கி நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெயினா ஊரா தெருவா வீதி வீதியா போய் பிரச்சாரம் பண்ணியது நான் தான் போய் அரசியல் பேசினேன்.
இவர் மாவட்ட தலைவருங்கிற ரீதியில் என்ன பண்றான்னு சொன்னா, எங்களுக்கு யார்ட்டையுமே சொல்லாம கரெக்டா 10 மணிக்கு நாங்க பள்ளிக்கு வந்துருவோம். போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். 10 மணிக்கு முந்தி காலையிலேயே அடைக்கல்ராஜ் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் 10,000, 5,000, 20,000 இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஏறக்கூட கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா 92,600 ரூபாய் அவர் வாங்கிட்டார். இதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எப்ப போறாரு, எப்ப வராரு,